ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் ஆஃப் குக்கிங். இது மீனாவின் சமையலறை. இன்றைக்கி எங்கள் வீட்டு கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பருப்புருண்டை குழம்பு. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. நான் இன்றைக்கி செட்டிநாட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுலேயும் பர்டிகுலராக எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பு ரெண்டையும் ஒரு 2 hours தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அது கூடவே நம்ம ஊற வச்ச பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ஃபைனாக சாப் பண்ணால் கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம், கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா தான் உருண்டை கல் மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இதை ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இதை இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் இதை டைரெக்டாக குழம்புல சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கும் போது உருண்டை பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 minutes மாத்திரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கும் போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச உருண்டையை ஒன்றா சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 15 to 20 minutes நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த குழம்பு உருண்டையில் சார்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் இட்ஸ் மீனா சைனிங் ஆஃப். அன்போடு சமைக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.